தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறை, அதாவது கோயில் டிபார்ட்மெண்ட், இங்கேருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. முக்கியமாக இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸே கிடையாது. தேர்வு இல்லாமல் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 7/3/2025. அதுக்குள்ளே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன கல்வி தகுதி, வயது வரம்பு, எப்படி அப்ளை பண்ணுன்றதை ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். மேலும் இதுபோல் ஜாப் அப்டேட்டை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆனது இந்து சமய அறநிலைத்துறை, அதுக்கு கீழே இருக்கிற அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் இங்கேருந்து தான் வந்திருக்கு. இந்த கோயிலில் இருக்க காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் மூலமாக நியமிக்கிறாங்க. இதுதாங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பேசிக்காக கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ ஒட்டி பேப்பரில் பாதியும் ஃபோட்டோவில் பாதியும் வரா மாதிரி சைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியின் பெயரை இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அலுவலக உதவியாளர் இதுக்கு விண்ணப்பிக்கிறீங்களா, காவலர் பணிக்கு விண்ணப்பிக்கிறீங்களான்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து யூஸ்வலாக ஃபில் பண்ணுற மாதிரி தாங்க உங்களுடைய பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி, அப்புறம் நீங்கள் என்ன ஜெண்டர், உங்கள் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் மெயில் ஐடி, இந்த டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்கிற இதுக்கு மட்டும் இல்லைன்னு டிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதில் என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணுன்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுடைய பிறந்த தேதியை சரிபார்க்க பள்ளி சான்று, அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் நன்னடத்தை சான்று, அதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் சுய விலாசம் இட்ட 35க்கான அஞ்சல் தலை ஒட்டிய அஞ்சல் உரை, அதாவது போஸ்ட் கவர் தாங்க அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் அனுப்பும்போது ஒரு போஸ்ட் கவரில் 35 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டி அதில் செல்ஃப் அட்ரஸ், அதாவது உங்கள் அட்ரஸ் 2ல் உங்கள் அட்ரஸ் போட்டு மென்ஷன் பண்ணி அந்த கவரையும் நீங்கள் அனுப்புகிற டாக்குமெண்ட்டில் போட்டு இவங்க குறிப்பிட்டிருக்க இந்த அட்ரஸ்க்கு வர 7/3/2025 அதுக்குள்ளே அனுப்பிச்சிருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பரிசாரகர் ஆர் சுயம்பாகி, இதுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 13,200லேருந்து 41,800 வரைக்கும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்க வேணுன்ற கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து அலுவலக உதவியாளர், இதுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சம்பள விகிதம்னு பார்த்தீங்கன்னா 12,600லேருந்து 39,900 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து இரவு காவலர், இதுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா 11,600லேருந்து 36,800 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேணுன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. எல்லா விதமான போஸ்டிங்க்கும் ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 45 வரைக்கும் உள்ளவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். மேலும் இது போன்ற ஜாப் அப்டேட்டை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.